ஹாய், இன்றைக்கி இந்த மினியேச்சரில் சிங்கிள் டாட் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். பேப்பர் கட் போட்டு கிளாத் கட் பண்ணி எப்படி ஸ்டிச்சிங்கிறது ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன். இது எல்லாமே தெரியணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஷோல்டர் வந்து 7, ஃபுல் லென்த் ப்ளவுஸோட ஃபுல் லென்த் 8, பஸ்ட் பாயிண்ட் 5, அண்டர் பஸ்ட் 7, செஸ்ட் ரவுண்டு 17, பஸ்ட் ரவுண்டு 17, வெய்ஸ்ட் ரவுண்ட் 14.1/4. இது வரைக்கும் இருந்தால் போதும். ஏன்னா இது வந்து ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸாக தான் நான் ரெடி பண்ணுறேன். அதனால் ஹார்ம் அளவுலாம் எதுவுமே கிடையாது. இப்போது ஹியூமனுக்கு பண்ணுறோன்னா நம்ம அந்த மெஷர்மெண்ட்லாம் எடுக்கலாம். இது வந்து நான் மேனிக்வின் டால்க்கு ட்ரெஸ் ஃபார்முக்கு பண்ணுறதுனால நான் அந்த மெஷர்மெண்ட்லாம் எதுவுமே நான் எடுக்கலை. அடுத்து நான் எடுத்துருக்கிற வேல்யூலாம் நான் டிவைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஷோல்ட்ரு வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும், செஸ்ட் ரவுண்ட் 4ஆல் டிவைட் பண்ணணும், பஸ்ட் ரவுண்டும் 4ஆல் டிவைட் பண்ணணும், வெய்ஸ்ட் ரவுண்டும் 4ஆல் டிவைட் பண்ணணும். ஷோல்டர் மட்டும்தான் 2ஆல் டிவைட் பண்ணணும். மற்ற இருக்கிற அளவில் செஸ்ட் ரவுண்ட், பஸ்ட் ரவுண்ட், வெய்ஸ்ட் ரவுண்ட் இதெல்லாம் நான் 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். இந்த லென்த்தில் நம்ம எதுவுமே டிவைட் பண்ண மாட்டோம். எல்லாமே நம்ம இருக்கிற எவ்வளோ தேவையோ அந்த லென்த்து நம்ம அப்படியே தான் அப்ளை பண்ணுவோம். அதனால் இந்த ரவுண்ட் மட்டும் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் ஒரு லைன் போட்டுடுறேன். அது எதுக்காகனா நான் ஷோல்டருக்காக போடுறேன். எனக்கு ஷோல்டர் வந்து டிவைட் பண்ணதுக்கப்புறம் 3.5 நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பஸ்ட் பாயிண்ட்டோட லென்த்து, அண்டர் பஸ்ட் லென்த்து, ப்ளவுஸ் ஃபுல் லென்த் இது எல்லாமே மார்க் பண்ணிடுறேன். எங்கெங்கே வருது அப்படின்னு நான் மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பேக் தான் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணுறேன். நெக்கோட லென்த்து வந்து டவுன் 3 வைக்கிறேன். இங்கே நெக்கோட லென்த்து வந்து 3 வச்சதுனால ஷோல்டரில் நான் ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணுறேன். நம்ம லென்த்து இறக்க இறக்க ஷோல்டர் அளவு கம்மி பண்ணிகிட்டே வரணும். இதுதான் மெத்தடு. இப்போ நான் 3 இன்ச்சுக்கு நான் 1/2 இன்ச்சு நான் இங்கே மைனஸ் பண்ணுறேன். இப்போ 3 இன்ச் ஏற்கனவே 3.5 அதில் 1/2 இன்ச்சு போச்சுன்னா மீதி 3 இருக்குது. அப்போ 3யை பாதியாக டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ 1.5 வந்து நெக்கோட வித்தும், ஷோல்டர் 1.5. இப்போ கீழே அதே ரவுண்டு கொடுக்காம கொஞ்சம் நம்ம நல்லா அகலமாக யூ ஷேப்பாக கொடுக்கலாம் அப்படின்றதுனால கீழே 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலே அந்த 1.5க்கும் இந்த 2க்கும் ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். இப்போ இந்த நெக்கோட உங்களுக்கு அகலம் தெரியும் எப்படி இருக்குன்னுட்டு. அடுத்து ஹார்ம் ஹோலும் அந்த 1.5 இருக்குது இல்லையா, அதிலே நான் லைன் போட்டுடுறேன். அந்த ஹார்ம் ஹோல் அந்த லென்த்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த லென்த்து போடணும். பஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6 அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு 2.8 வருது. நான் வந்து இது டால்க்குன்றதுனால அந்த அந்த 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நான் திருப்ப 3ஆக வச்சுருக்கேன். 3 இன்ச்சில் மார்க் பண்ணி அந்த டா வரைஞ்சிட்டேன். இப்போ செஸ்ட் ரவுண்டு ஏற்கனவே நம்ம எல்லாமே டிவைட் பண்ணி 4ஆக வச்சுருக்கோம். இப்போ செஸ்ட் ரவுண்டு 4ஆக டிவைட் பண்ணும்போது வந்த வேல்யூ மார்க் பண்ணிக்கிறேன். அதோட கீழே வெய்ஸ்ட் ரவுண்டு எந்த இடத்துல மார்க் பண்ணணும் 8 இன்ச்சு அங்கே ஒரு லைன் போட்டு அங்கே அந்த ரவுண்டோட 4 டிவைடட் என்ன மார்க்கோ அதையும் மார்க் பண்ணி லைன் போட்டுடுறேன். நான் பேக்கில் டாட் வைக்கல. இது வந்து பேக் ஹூக் ப்ளவுஸுன்றதுனால நான் டாட் வைக்காமல் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்து ஹார்ம் வந்து அங்கே நம்ம ரவுண்டு கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் இருக்குன்னா நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட்டு பார்த்து அதை கரெக்டாக வர வைக்கணும். இதில் ஸ்லீவ் இல்லை டால்க்குன்றதுனால நான் அந்த எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் நான் அப்படியே போட்டிருக்கேன். அந்த ரவுண்டோட வேல்யூ வரைக்கும் எனக்கு என்ன வந்ததோ அதை மார்க் பண்ணி நான் எழுதியிருக்கேன். அவ்வளோதான். இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணது எல்லாமே ரெடி அளவு, கரெக்டான அளவு. தையல் எதில் போடணுமோ அதுக்கான அளவு. இப்போ தையல் போடுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிளாத் வேணுன்றதுக்காக எந்த அளவுக்கு நான் தையல் போட கிளாத் விடுவேனோ அந்தளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கு, ஷோல்டர், ஹார்ம் ஹோல், சைடு லாஸ்ட்டு பிடிக்கிறது இது எல்லாமே நான் மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி கீழே மடிச்சு தைக்கிறதுக்கும் நமக்கு கிளாத் வேணும் இல்லையா, அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸ்ட்ரா எங்கே மார்க் பண்ணியிருக்கணும் அதிலேயே நான் கரெக்டாக கட் பண்ணுறேன். பேப்பர் கட்டிங்க்கு ஒரு சிசர், கிளாத் கட்டிங்க்கு ஒன்றுன்னு தனித்தனியாக வச்சாதான் நம்ம கிளாத் கட் பண்ணுறது வந்து ரொம்ப நாளைக்கு வரும். இல்லைன்னா நம்ம அப்பப்போ அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இதுக்கு வேறு அதுக்கு வேறு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கரெக்டாக நான் என்ன ஷேப்பில் எந்த ஷேப் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே நல்லா யூவாக கொடுத்துருக்கேன், அகலமான ஒரு நெக்காக கொடுத்துருக்கேன்.
அப்புறம் எங்கே நம்ம தையல் போடணுமோ அந்த இடத்துல ஒரு நாச் கொடுத்துக்கிறேன். இது அவ்வளோதான். இது வந்து பேக் பார்ட். இப்போ அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு டாட் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் ஃப்ரண்ட்டில். வேறு எதுவுமே நம்ம கொடுக்க போகிறதில்ல, ஒரே ஒரு டாட் தான். இப்போ நம்ம ஏற்கனவே பேக்கில் வந்து ஷோல்டரு, நெக்கு இது எல்லாம் கரெக்டாக நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் கால்குலேஷன் போட்டு. அதையே நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் அளவு, ஹார்ம் ஹோலுக்கும் அதே நான் கொடுத்துக்கிறேன். ஏன் ஹார்ம் ஹோல் தனியாக வரையாமல் நான் அதே கொடுக்குறேன்னா, நான் அந்த ஹார்ம் ஹோல் மார்க்கிங் வரும்போது நான் அதை சொல்கிறேன் எதனாலன்னுட்டு. அடுத்து நெக்குக்கும் அதே மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட ஃபுல் லென்த் எவ்வளோ 8 இன்ச் அதுக்கும் நான் அதே மாதிரி அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு நம்ம என்ன ஷேப் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து இதில் பாதாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த பக்கம் நம்ம பேக்கில் வந்து நான் சும்மா தெரியணுன்றதுக்காக உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சேன். ஆனால் ஃப்ரண்ட்டில் தான் பஸ்ட் பாயிண்ட்டோட அளவுலேயும் ஒரு லைன் வரையும், 100 பஸ்லேயும் ஒரு லைன் போடணும், வேஸ்ட் ரவுண்ட்லேயும் ஒரு லைன் போடணும். இப்போ நான் 3 லைன் போட்டிருக்கேன். செஸ்ட்டு வந்து நமக்கு அந்த ஹார்ம்கோல் எந்த இடத்துல வருதோ அதுதான் நமக்கு செஸ்ட்டு அந்த லைன். இப்போயும் அந்த 4th டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, செஸ்ட் ரவுண்டு டிவைட் பை 4, அதில் ஒரு 1 பாயிண்ட் வரைக்கும் நான் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி பஸ்ட் ரவுண்டும் மார்க் பண்ணிட்டேன். செஸ்ட் ரவுண்டும் பஸ்ட் ரவுண்டும் எங்கே மார்க் பண்ணியிருக்கணும் அங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ லைன் போட்டதுக்கப்புறம் வெயிஸ்ட் ரவுண்டு நம்ம டிவைட் பை 4 மார்க் பண்ணியிருக்கோம் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத தான் நான் இங்கே டாட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு அந்த சென்ட்ரு பாயிண்ட்டாக நான் இங்கே 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே செஸ்ட் ரவுண்டு 17 தான். ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டாட்டோட அளவு விடணுன்றது இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இப்போ 17 இன்ச்சுக்கு கீழே வந்து 1.5 தான் நான் கொடுத்துருக்கேன். நமக்கு ஹிப் ரவுண்டில் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக இருந்ததோ அதை 2ஆக டிவைட் பண்ணி 2 பக்கமும் டாட்டுக்கு கொடுத்துட்டு அதை நான் வரைஞ்சிக்கிறேன். ஒரே ஒரு டாட் தான் கொடுக்க போகிறோம், சென்ட்ரு டாட் மட்டும். அந்த சென்ட்ரு டாட்லேயே எவ்வளோ ஃபிட்டிங் கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். அப்புறம் ஹார்ம் ஹோல் வந்து நம்ம ஸ்லீவ் கொடுக்குறதா இருந்தால் ஃப்ரண்ட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குடஞ்சி எடுப்போம். இது ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸுன்றதுனால நான் எதுவுமே பண்ணாமல் நான் ஃபஸ்ட்டு பேக்கில் என்ன வச்சு வரைஞ்சிரும் அதேல தான் நான் கட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இதுக்கு தேவையானதும் நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ராவாக எங்கே சைட்லேயும் கீழே வரைக்கும் தான், மற்றபடி எல்லாமே நம்ம பேக்கில் கொடுத்துட்டோம். அதையே வரைஞ்சதுனால நான் ஃப்ரண்ட்டுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா கொடுக்கல. இதே அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்க்கும்போது தெரியும் நான் ஃபஸ்ட்டு மார்க்கில் தான் கட் பண்ணுறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உள்ள அந்த வளைவில் நான் கட் பண்ணலை. அதே மாதிரி பேக்கில் வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். அதாவது கீழே வந்து ஒரு சிங்கிள் டாட் பிடிக்க போகிறோம். அந்த சிங்கிள் டாட் இடத்துல நம்ம எக்ஸ்ட்ராவாக கிளாத் விடும்போது நமக்கு மடித்து தைக்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் அதை கட் பண்ணிடுறேன். நம்ம எக்ஸ்ட்ராவாக கிளாத் கொடுத்தா அடித்து திருப்பிக்கலாம். இப்போ கீழே இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், இதை தான் நான் சொல்கிறேன். இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு டாட் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு கிளாத் கொடுத்து அடித்து திருப்பிக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட்டு. பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கிளாத் கட் பண்ணலாம். நான் வந்து இந்த கிளாத் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிடுறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒன்றா போட்டு கட் பண்ண முடியாது. ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், பேக் சைஸை விட ஃப்ரண்ட் சைஸு பெருசாக இருக்கும். அதனால் நான் கிளாத்தை வந்து கரெக்டாக மடித்து போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன், செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிடுறேன். இப்போ ஒன்றா தனித்தனியாக போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு தனியாகவும் பேக் தனியாகவும் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு எடுத்துட்டேன். இது பேப்பர் நம்ம பேக் ஹூக்கு தான் வைக்க போகிறோம். அதனால் ஃப்ரண்ட்டுக்கு நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத்தும் எதுவுமே நம்ம விட வேண்டாம். ஸோ பின் போட்டுட்டு நான் கட் பண்ணிடுறேன். பானைக்கு தான் கொடுத்துருக்கேன் ஃப்ரண்ட்டு. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வேறு ஏதாவது மாடல் ட்ரெஸ் வேணும், ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோவும் நான் போடுறேன். எல்லாமே இந்த மாதிரி 17 இன்ச்சில் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். மாடல் ட்ரெஸ் இது எல்லாமே ஒரு மாடலுக்காக நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். அதுக்காக ஒரு மாடலும் இதுக்கப்புறம் வரும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று லாங் வீடியோவாக நான் சிங்கிள் டாட் ப்ளவுஸ் போட்டிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. எங்கே தையல் வரணும்னு நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல மறுபடியும் ஒரு நாச்சு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கீழே நம்ம டாட் பிடிக்க போகிறோம், சிங்கிள் டாட்டு, அந்த இடத்துலையும் நாச்சு கொடுத்துக்கிறேன். அப்போ ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் நாச்சு கொடுத்துக்கிறேன்.
அடுத்து இப்போ பேக்கு ஹூக்குன்றதுனால அந்த கிளாத் வைக்கும்போதே கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் தள்ளி தான் வைக்கிறேன். ஏன்னா நம்ம பேக்குக்கு அந்த ஹூக் பட்டி லூப் பட்டி ஸ்டிச் பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் தள்ளி வச்சு தான் பின் போட்டுட்டு மீதி என்ன பேப்பரில் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ, ஏன்னா தையலுக்கு எல்லாமே நம்ம பேப்பர்லேயே விட்டாச்சு பேட்டர்ன்லேயே, அதனால் நான் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டு கீழே அந்த மடித்து திருப்புறத்துக்கு ஒரு கிளாத் வேணும். அடுத்து ஹூக்கு லூப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத் வேணும். அப்புறம் கிராஸ் பீஸ் வேணும். இதுதான் இப்போ இந்த கிளாத்தில் நம்ம எக்ஸ்ட்ராவாக கட் பண்ண போகிறது எல்லாமே. அதுக்கெலாம் கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஹூக் வந்து நான் மிஷின்லேயே தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதை ஒரு தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இது கூடவே அதை சேர்த்து சொல்லும்போது எனக்கு டைம் ரொம்ப அதிகமாக ஆகுதுன்றதுனால அதை வந்து நான் சும்மா லைட்டாக வரைக்கும் காமிச்சிருக்கேன், ரொம்ப காமிக்கல. இதே இதில் ஸ்டிச் பண்ணுறத நான் வேறு ஒரு வீடியோவாக அதை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் பேக் எடுத்துக்கிறேன். இப்போ பேக் வந்து நம்ம 2 தான். ஒன்று வந்து கீழே மடித்து தைக்கணும், அடுத்து கழுத்து பீஸ் அடிக்கணும், ஹூப்பு லூக்கு ஸ்டிச் பண்ணணும். இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கிளாத் விட்டுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி மடித்து கீழே மடித்து ஒரு தையல் நான் போட்டுடுறேன். போட்டுட்டு 2 பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்து இப்போ நம்ம கழுத்து பீஸ் கட் பண்ண போகிறோம், கிராஸ் பீஸு. அதுக்கு தேவையான அளவு நம்ம கிராஸாக கட் பண்ணிக்கிறேன். நான் கிராஸாக கட் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுறேன். இது வந்து நான் ஒரு கிளாஸாக அந்த மாதிரி போடலை. நான் இந்த மினியேச்சர் 17 இன்ச்சில் ஒரு சிங்கிள் டாட் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணன்ற வீடியோவை தான் நான் போட்டிருக்கேன் கண்டி. இது டுட்டோரியல் மாதிரி நான் போடலை. ஏன்னா டுட்டோரியல்னால் இன்னும் பொறுமையாக காமிச்சு ஒன்று ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது அந்த மாதிரி நான் போடலை. நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்றதை நான் போட்டிருக்கேன். இப்போ அந்த பேக் பீஸ் கழுத்தில் இந்த கிராஸ் பீஸை வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அங்கங்கே அர்க்காத் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக அந்த உள்மடிப்பு அந்த பிசுறெல்லாம் உள்ளே போகும். அதனால அர்க்காத் கொடுத்துட்டு மறுபடியும் அதை மடித்து ஒரு தையல் போடுறேன். இப்போது எக்ஸ்ட்ராவாக வெளியே இருக்கிற அந்த நீட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதையும் மடித்து ஒரு தையல் போடலாம். இல்லைனா எம்மிங் பண்ணுறதா இருந்தால் எம்மிங்கும் பண்ணலாம். நான் வந்து இப்போ மிஷின் தையல் தான் போடுறேன். இந்த தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நெக்லைன் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நெக்கும் ஃபினிஷ் ஆகிடுச்சு, கீழவும் நம்ம முடிச்சாச்சு. இதை கரெக்டாக 2ஆக மடித்து நான் சென்டராக கட் பண்ணுறேன். ஏன்னா இது பேக் ஹூக்குன்றதுனால இதுக்கப்புறம் தான் ஹூக் லூப் ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக நான் சென்டராக கட் பண்ணி விட்டுறேன். 2 பீஸையும் கட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நான் ஹூக் ஸ்டிச் பண்ண போகிறேன். எப்பயும் போல் ஹூக்குக்கு ஃப்ரண்ட் சைடு வச்சு தான் நம்ம திருப்புவோம். அதே மாதிரியே ஃப்ரண்ட் சைடு வச்சு ஒரு லைன் போட்டு நீட் ஒரு லைன் தையல் போட்டுடலாம். எப்பயும் போலே தையல் போட்டுட்டு அதை திருப்பி படிமான தையலும் ஒன்று போடுறேன். இப்போ இதே அளவில் நான் இன்னொரு பீஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் மிஷினில் ஸ்டிச் பண்ணுற ஹூக், அதனால் இன்னொரு பீஸ் எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம இதையே மடித்து உள்ளே அடிப்போம். நான் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுனால ஒரு பீஸ் எடுத்து அந்த முனையை வரைக்கும் மடித்து ஒரு நீட் தையல் போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே அதை வச்சு நம்ம ஹூக் வைக்கிறதுக்காக நான் எந்த இடத்துல ஹூக் வரணுன்றதை ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போட போகிறேன். மொத்தம் 1 இன்ச்சுக்கு 1 அப்படின்றதுனால நான் மார்க் பண்ணியிருக்கேன். 5 ஹூக்குக்கு நான் மார்க் பண்ணி இப்போ தையல் போட்டுட்ருக்கேன்.
மிஷினில் தைக்கிறதுனால ஹூக் வந்துடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ ரெடிமேட் ஹூக்கில் எப்படி ஸ்டிச் பண்ணி வருதோ அதே மாதிரி தான் நம்ம ரெடிமேட் ஹூக்கை அந்த பீஸ் பட்டி வைக்காமல் இங்கே நமக்கு இருக்கிற ப்ளவுஸ் பிட்லேயே நம்ம அதை ரெடி பண்ணுறோம். நல்லாவே டைட் இருக்கும். நம்ம கையில் ஸ்டிச் பண்ணுறதாவது நூல்லாம் கொஞ்சம் நல்லா அறுந்து போகும். ஆனால் இது எதுவுமே ஆகாது, கரெக்டாக இருக்கும். இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் அந்த நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் வச்சோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து விட்டோம்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம தையல் போட்டிருக்கோன்னு தெரியும். அதுக்குள்ளே நம்ம எடுத்துருக்க ஹூக்கு வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ளே வச்சு திருப்பணும். பொறுமையாக இந்த மாதிரி திருப்பினோம்னா நமக்கு ஹூக்கோட இது வரைக்கும் மேலே வந்துடும், மற்றது கீழே இருக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் எப்பயும் போல் நார்மலாக எப்படி மடித்து அடிப்போமோ அந்த மாதிரி மடித்து விட்டோம்னா நமக்கு ஹூக்கோட பட்டி ரெடி. ரொம்ப ஈஸியும் கூட இது. இந்த இதுவே நான் அடுத்த ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், ஹூக் வீடியோ. அடுத்து லூப் வீடியோ. லூப்புக்கு வந்து பேக் சைடு தான் வச்சு திருப்போம். அதே மாதிரியே பேக் சைடு வச்சு ஒரு தையல் போட்டுட்டு இதுக்கு வந்து நான் மிஷினில் தான் அடிக்கிறேன். இதுவுமே எப்படி நம்ம மிஷின்லேயே ஹூக்குக்கு ஒன்று லூப்பு விற்கிறோம் இல்லைங்களா, அதை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது, ரெடிமேட் ஹூக்குன்றதும் நான் வீடியோ போடுறேன். ஆனால் இது வந்து நான் மிஷின்லேயே தான் தையல் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 1 வரைக்கும் கீழே போட்டுட்டு அடுத்து நம்ம ஹூக் பட்டி எடுத்து மேலே வச்சு எங்கெங்கெல்லாம் ஹூக் இருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணி தையல் போட போகிறோம். அவ்வளோதான். தையல் போட்டுட்டு 2ஓட அளவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். எனக்கு 2மே கரெக்டாக இருக்குது. இப்போது பேக் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டில் நம்ம ஒரு டாட் கொடுத்துருக்கோம் சென்ட்ரு. நம்ம அங்கே நாச்சும் போட்டிருக்கோம் எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி அந்த 2 நாச்சும் ஜாயின் பண்ணி நான் தையல் போட்டுக்கிறேன் 2 பக்கமும். ரொம்ப ஈஸி இந்த ப்ளவுஸ் வந்து 34 சைஸ் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா 34க்கு மேலே வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக துணி இருக்கும், நிறைய டாட் கொடுக்க முடியாது. அப்போது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டாட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சிங்கிள் டாட் ப்ளவுஸு, சோலி ப்ளவுஸ் எல்லாமே இந்த மாடலில் ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கு வந்து 34 சைஸ் வரைக்கும் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே நான் டாட் பிடிச்சிட்டேன். பிடிச்சதுக்கப்புறம் இப்போ அடுத்து நம்ம நெக்கில் இருக்கிற இந்த பால் லைன் ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு நம்ம திருப்ப போகிறோம். யூவாக இருந்தால் கிராஸ் பீஸ் கொடுத்துருப்பேன், ஏன்னா பேக் சைடில் கிராஸ் தான் கொடுத்தேன். இது வந்து பால் லைன்றதுனால நான் ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுக்குறேன். இப்போ அந்த கார்னரில் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் இதை மடித்து உள்பக்கமாக வச்சு ஒரு தையல் போடலாம். எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை மடித்து ஹெம்மிங்கோ இல்லை மிஷின் தையலோ, நான் வந்து மிஷினில் தான் தையல் போடுறேன். கரெக்டாக அந்த ஷேப் வரும்போதெல்லாம் நல்லா வளைச்சி வச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்த பீஸை உள்பக்கமாக திருப்பி தையல் போட்டோம்னா நமக்கு நெக்லைன் அழகாக வந்துடும். பால்லைன் எந்த ஒரு பிசரும் இல்லாமல் கரெக்டாக வரும். ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் டாலில் போடும்போது பாருங்கள் எந்த ஒரு பிசருமே இல்லாமல் கரெக்டாக அந்த தெரியும். இப்போ இதில் கீழே நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் ஒன்று கொடுத்து அந்த ஹிப்பக்கும் பட்டி அடிக்கணும். அதுக்கும் ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். 1/4 இன்ச்சில் நம்ம விட்டு கட் பண்ணியிருப்போம். எந்த அளவுக்கு நம்ம தையலுக்காக விடுறோமோ அதை மார்க் பண்ணிக்கலாம். பேக் பீஸை எடுத்து ஃப்ரண்ட் மேலே வச்சோம்னா இடுப்பக்கம் எவ்வளோ இன்னும் நம்ம கிளாத் பிடிக்க வேண்டியதுன்னு நமக்கு கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம்னா ஈடுந்தத்தையும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்.
அதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் எந்த இடத்துல தையல் போடணும்னு. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கிளாத் வச்சு எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கே வந்து தையல் வரா மாதிரி பார்த்துக்கலாம். படிமான தையல் போட்டுட்டு நம்ம எப்படி ஹூக் பட்டி ஃபுல்லாகவே திருப்போமோ அந்த மாதிரி 2ஆக மடித்து திருப்பி தையல் போட்டால் ஃப்ரண்ட் ரெடி. இப்போ பேக்கும் ரெடி, ஃப்ரண்ட்டும் ரெடி. ரெண்டுத்தையும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து நம்ம மார்க்கிங்கில் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு 1/2 இன்ச்சுனா 1/2, இல்லை 1/4 இன்ச்சுனா 1/4. நான் வந்து 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கேன். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போது ஷோல்டர் முடிஞ்சதும் இன்னும் ஒரே ஒரு வேலை நமக்கு ஆர்ம் ஹோல் ஸ்டிச் பண்ணுறது இருக்குது. அந்த பிசுறு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து மடித்து திருப்ப போகிறோம். அதுக்காக நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணுறேன். இந்த கிராஸ் பீஸ் வந்து எப்படி தைக்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஏற்கனவே யூ லைன் எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதே மாதிரியே, அப்புறம் நம்ம கிராஸ் பீஸ் வைக்கும்போது நம்ம எங்கே தையல் போடணுன்ற அர்க்காத்து மறைஞ்சிரும். அதுக்காக நான் சாக் வச்சு நல்லா அதுக்கு கீழே லைன் போட்டு விட்டுக்கிறேன், தையல் போடுறதுக்கு தெரியணுன்றதுக்காக. அது லைன் போட்டுட்டு நான் எக்ஸ்ட்ரா பீஸை வச்சு தையல் போட்டு நம்ம மடிச்சடிக்க போகிறோம். அங்கங்கே அர்க்காத் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த நீட்னஸ் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா சுருக்கமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த அர்க்காத் பண்ணுறது. இப்போ மடித்து அடித்து திருப்ப வேண்டியது தான். இப்போ இதை மடித்து ஒரு தையல் போட்டோம்னா ஸ்லீவ் முடிஞ்சுது. இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கம் இருக்கிற ஆர்ம் ஹோலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸ்லீவ் பக்கம். இப்போ 2 பக்கமும் ரெடி பண்ணதுக்கப்புறம் கீழே வெயிஸ்ட் ரவுண்ட் நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா மேலே செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம், வெயிஸ்ட் ரவுண்ட் இன்னும் மார்க் பண்ணலை. ஸோ வெயிஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 பண்ணும்போது நமக்கு 3.5 வந்தது. அதை 2 பக்கம் பேக்கில் 2 சைடு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டை 2ஆக மடித்து சென்டர் பாயிண்ட்லேருந்து டேப் வச்சு நான் 3.5 மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் தையல் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரெயிட் தையல் மேலேருந்து கீழே, மேல் மார்க்கிங்கு 2ம் கரெக்டாக வச்சு, அதே மாதிரி கீழ் மார்க்கிங்கும் 2ம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு நான் தையல் போடுறேன். எனக்கு எந்த ஒரு ஈடுந்தாத்தியமும் இல்லை. ஏன்னா நான் ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் கிளாத் வச்சு திருப்பும் போதே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணி தையல் போட்டதுனால எனக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா கிளாத் வரல, கரெக்டாக இருந்தது. இந்த ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதை இப்போ நான் டால் போட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபிட்டிங். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதனா மாடல் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எந்த மாடல் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணுன்னா அதை நான் இதே டாலுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஃபிட்டிங் எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். சிங்கிள் டாட் ப்ளவுஸ், பேக் ஓப்பன், பாருங்கள். இப்போ நான் டால் போட்டுட்டேன், எனக்கு கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு இதுவுமே தெரியல. பின்னாடி யூனிக், பேக்கும் கரெக்டாக சீட் ஆகிருக்கு. ஆர்ம் ஹோல், ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத்தும் தெரியல. பானெக் கரெக்டாக, ஹிப்பும் கரெக்டாக உட்காந்துருக்கு, நமக்கு ஷேப்பும் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எதனா ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். Thanks for watching.